கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாரெல்லாம் அதிகால வேளையிலே இணைந்திருக்கிறீங்களோ, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், நன்மையை யோசிக்கும் போது நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். தீமையை யோசிக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து போயிரும். அதே நேரத்தில் இந்த உலகத்தோடு தான் நம்ம தொடர்பு கொள்கிறோம். ஒரு மனுஷன் தீமையை மட்டுமே யோசிக்கும் போது இந்த பூமிக்குரிய காரியத்தை மட்டும்தான் யோசிக்க முடியும். ஆனால் 24 மணி நேரம் நன்மையை யோசிக்கும் போது பரலோகத்தோடு தொடர்புல இருக்கிறார்கள். எந்தெந்த குடும்பம் இந்த காலவெளியில் இணைந்திருக்கிறோமோ, தீமை யோசிக்கும் போது இந்த உலகத்தோடு ஒரு மனுஷன் தொடர்பு கொள்கிறான். நன்மை யோசிக்கும் போது, நன்மை செய்யும் போது பரலோகத்தோடு ஒரு மனுஷன் தொடர்பு கொள்கிறான். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம கிறிஸ்துவுக்குள் முதலாவது நாம் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் நிவர்த்தியாக வேண்டும் என்றால் தீமையை யோசிக்கிற முதல்ல நிப்பாட்டணும். தீமையை வெறுக்கணுமா, தீமையை விட்டு விலகணுமா? இந்த கடைசி காலத்திலே சத்துரு எப்படி வாரான்? தீமையான யோசனை. சத்துரு எப்படி வாரான்? தீமை செய்யும் போது. இந்த கடைசி காலம் உலகத்துல கெட்டு போற தீமையான வாசல் விரிவா திறக்கப்பட்டிருக்கு. ஒரு குடும்பம் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும் என்றால் நீதிமொழியில் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி தீமை வெறுக்க வேண்டும். தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமை வெறுத்து ஒரு குடும்பம் கர்த்தருக்கு பயந்து நன்மை செய்ய ஆரம்பிக்கும் போது 2 கிஃப்ட் இருக்கு. முதலாவது, கிருபையும் சத்தியமும் உண்டு. நீதிமொழியில் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, ஒரு குடும்பத்தில் கிருபை பெற்றுக்கொண்டால், சத்தியத்தை பெற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா பாவம் நிவர்த்தி ஆகும். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, தேவனுடைய வார்த்தை மேல யாரெல்லாம் வாஞ்சையா இருக்கிறார்களோ, தேவனுடைய வார்த்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, தேவனுடைய வார்த்தை யாரெல்லாம் கை கொள்கிறார்களோ, அவருடைய வார்த்தையின்படி யாரெல்லாம் நடுங்கி கை கொள்கிறார்களோ, வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது தேவனுடைய பிள்ளையா மாறுகிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இயேசுதான் என்னுடைய மேய்ப்பன், இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் உலக இரட்சகர் என்று அவரை ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்துக்குள்ள வரும்போது நம்ம வாழ்க்கை சகலமும் ஆசீர்வாதம். அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நிறைந்தவராய். அபிஷேகத்தை யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்தாவை யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், 24 மணி நேரம் நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? தீமையை யோசிக்க கூடாது, தீமையை வெறுக்கணுமா. ஒரு மனுஷன் தீமையை யோசிக்கும் போது என்ன நடக்கு அப்படின்னா,
ஒரு 15வது ஸ்டெப் 20வது ஸ்டெப்ல இருந்து நேரா கீழே வந்துருதான், நேரா ஜீரோக்கு வந்துருதான். இதெல்லாம் எத்தனை செகண்ட்ல நடக்கும் அப்படின்னா வித்தின் செகண்ட்ல நடக்கு. அதை நம்ம எப்படி சொன்னா ஈஸியா புரியும் அப்படின்னா, ஒரு 2 வீலர் இல்ல ஒரு காரு 80 120 140 160 சொல்லி ஏகப்பட்ட ஸ்பீட் இருக்கு. கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கும், இவ்வளவுதான் ஸ்பீடு, இதுக்கு மேல போனா ஆக்சிடென்ட், இதுக்கு மேல போகக்கூடாது, இதுக்கு மேல போனா கண்ட்ரோல் இருக்காது, இதுக்கு மேல வாகனம் ஓட்டக்கூடாது. ஆனால் சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு அவசரம், ஒரு தேவை, எங்கேயோ வேகமா போயிட்டு இருப்பாங்க. வேகமா போகும்போது ஒரு லெஃப்டோ ரைட்டோ நம்ம திரும்பி பார்க்கும்போது ஒரு வித்தின் செகண்டுக்குள்ள ஒரு மாடோ இல்ல ஒரு நாயோ ஏதோ ஒன்று குறுக்க வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஆச்சு அப்படின்னா உயிர் போயிடும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, செகண்ட் எத்தனை நிமிஷம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, எத்தனை செகண்ட், ஒரு வித்தின் செகண்ட் தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, வித்தின் செகண்ட்ல முடிஞ்சிடும், அவ்வளவுதான். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் நல்லா வளர்ந்துட்டேன், நல்ல அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டு இருக்கேன், எல்லாம் கரெக்டு தான். இந்த மாம்சத்தின் கிரியைகள், செத்த கிரியைகள், அவிசுவாசம், சந்தேகம், சில குடும்பத்துல பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டு வழி, தந்திரமான காரியங்கள், கர்த்தர் பிரியமில்லாத காரியங்கள் எங்கெல்லாம் போய் சிக்கிக் கொள்றாங்களோ அவங்களோட வாழ்க்கை தீமை யோசிக்கும் போது கீழே விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் எழுப்புறதுக்கு யாராவது வரத்தான் செய்யணும். எனக்கு சில ஜெபகுறிப்பு வரும், அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னால ஜெபிக்க முடியல, சில குடும்பத்திலே என்னால கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியல. லாஸ்ட் என்ன சொல்லி பார்த்தா பொருத்தனை பண்ணியிருப்பாங்க, செய்ய மாட்டாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கா ஊழியம் செய்யன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காரியத்துல பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. சில குடும்பத்துல டெய்லி நான் ஸ்தோத்திர பலி சொல்லுவேன், அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக நான் திறப்புல நிற்பேன், எனக்கு ஜெபாபிஷேகம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிடுவாங்க. தேவன் கேட்டன்னு கொடுத்துருவாரு. ஆனா ஏதோ ஒரு காரியத்துல தீமையை யோசிக்கும் போது அவங்களோட வாழ்க்கையில தவறி விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்து என்னால பழைய மாதிரி ஜெபிக்க முடியல, பழைய மாதிரி தரிசனம் பார்க்க முடியலையே, பழைய மாதிரி சொப்பனம் பார்க்க முடியலையே, பழைய மாதிரி தேவனுடைய சமூகத்துல காத்திருக்க முடியல, புலம்பிட்டு இருப்பாங்க. என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது சில குடும்பத்திலே பொருத்தனை பண்ணிட்டு நிறைவேற்றாம இருப்பாங்க, சில குடும்பத்துல தீமை யோசிச்சுட்டு விழுந்துருவாங்க, சில குடும்பத்துல பாவம் செஞ்சு கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க, சில குடும்பத்துல விக்கிர வழிபாடுக்குள்ள போயிடுவாங்க, சில குடும்பத்திலே பண ஆசையில விழுந்து போயிடுவாங்க. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு விழுந்து போறதுக்கு 1000 காரியம் இருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல நெருங்கி நிக்கிற பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்ப கையிலே செல்போன் இருக்கு, அதுல நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியல, எப்ப பார்த்தாலும் செல்போன், கையிலே செல்போன் இருக்கு. சில குடும்பத்துல குனிஞ்சு 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 செல்போனை பார்த்து பார்த்து தலைவலிக்கு. சில குடும்பத்துல செல்போன் இல்ல டேப் இல்லைன்னா லேப்டாப் உட்காந்து வேலை பார்த்து முதுகு வலிக்கு. ஆனா கையில பைபிள் எடுத்து எவ்வளவு நேரம் நம்ம வாசிக்கிறேன்னு சொல்லி ஒரு சின்ன கேள்வி கேட்டா, நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பல மாசங்கள் ஆச்சு, சர்ச்சைக்கு போய் பல மாசங்கள் ஆச்சு. எத்தனை குடும்பம் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சைக்கு போகணும்னு சொல்லி தெரியும், காலையில தூங்கி எழுந்திரிச்சோன்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும் தெரியும், ஜெபிக்கணும் தெரியும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும் தெரியும், உண்மையா வாழணும் தெரியும், பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி எனக்கு தெரியும், கட்டளைக்கு கீழ்ப்படின்னு சொல்லி தெரியும், கற்பனையை கை கொள்ளுன்னு சொல்லி தெரியும், அன்பு கூறணும் தெரியும். ஆனா எத்தனை குடும்பத்துல அது செய்யறோம், எத்தனை குடும்பத்துல அது செய்யாம இருக்கும்? தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ. ஒரு குடும்பம் தீமையை யோசிச்சதுக்கு அப்புறம் அவனோட வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? தீமையை யோசிக்குமோ விழுந்துட்டான். இப்ப இன்னைக்கு தேதியில காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னு சில குடும்பத்துல பொய் பேசணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க, சில குடும்பத்துல தப்பான வழியில போய் சொல்லி முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க, சில குடும்பத்துல எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஏதாவது செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க, சில குடும்பத்துல மனைவிக்கு தெரியாம ஏதாவது செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த வீட்டுக்குள்ள எப்படி ஆசீர்வாதம் வரும்? இவங்களாம் இன்னைக்கு காலைல தூங்கி எழுந்து என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க? தீமையை யோசிச்சுட்டு இருப்பாங்க. தீமையை யோசிக்கும் போது தவறுகிறார்கள் அல்லவோ. அவனோட வாழ்க்கையில அவங்க பாவம் செய்ய போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். தீமையை யோசிச்சாச்சுனாலே கீழே விழுந்துட்டான்னு அர்த்தம்.
ஒரு மனுஷன் நான் தீமை யோசிக்க கூடாது, எனக்கு தீமை வேண்டாம்னு சொல்லி வெறுக்கணும். தீமை அப்படின்னா ஈவில், பிசாசு. தீமை எப்போ ஒரு மனுஷன் யோசிக்க ஆரம்பிக்கணும், அப்பவுமே அவன் சிந்தனைக்குள்ள பிசாசு உள்ள வந்துட்டு, ஒரு குடும்பம் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் அவங்க தீமையை விட்டு விலகிடுவாங்க. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி இருப்பான்? தீமையை விட்டு விலகி வாழ்வான். இந்த கடைசி காலத்திலே தீமையை விட்டு விலகி வாழ்ந்தால் அந்த குடும்பம் கர்த்தருக்கு பயந்து வாழுது. கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதம். நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பார். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். எத்தனையோ குடும்பத்துல காலவேளையில் இணைந்திருக்கிறீங்க. நம்ம இருதயம் இயேசுவோடு இருக்கா? நம்முடைய தொடர்பு பரலோகத்தோடு இருக்கா? அப்படி இல்லை, நான் தீமையை மட்டும்தான் யோசிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இந்த உலகத்தோடு ஒரு மனுஷன் தொடர்பு கொள்றான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு, தேவனோடு நடந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏனோக்கினுடைய வாழ்க்கையிலே எல்லாமே பரலோகம்தான். ஏனோக்கினுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்துக்குரிய காரியம் எழுதப்படலை. ஏனோக்கினுடைய வாழ்க்கையிலே இந்த பூமிக்குரிய காரியம் எழுதப்படலை. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த கடைசி காலம் மறுரூபமாகணும். நம்ம எல்லாரும் மறுரூபமாகணும். எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. கர்த்தருடைய வருகையில நம்ம பரலோகத்துக்கு போகணும். அப்படின்னா ஒரு மனுஷன் தீமை யோசிச்சுட்டு இருக்கும்போது, உலகத்தோடு தொடர்புல இருக்கும்போது எப்படி மறுரூபமாக முடியும்? கர்த்தருடைய வருகையில நம்ம எப்படி நம்ம போக முடியும்? கர்த்தருடைய வருகையில நம்ம இமை பொழுது மறுரூபம் ஆகணும் அப்படின்னா என்னுடைய தொடர்பு பரலோகத்தோடு இருக்கணும். என்னுடைய தொடர்பு பரலோகத்தோடு இருக்கணும் அப்படின்னா என்னோட ஐக்கியமும் பரலோகத்தோடு தான் இருக்கணும். பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியம் இருக்கணுமா? இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஐக்கியம் யாரோட இருக்கு? ஒன்று விக்கிரத்துல அங்குள்ள தேவையில்லாத ஒரு காரியமா இருக்கும், இல்லை தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்டா இருக்கும், இல்லை தேவையில்லாத ஒரு நபரா இருக்கும். இந்த செல்போனு கையில வந்துச்சு, இஷ்டம் போல யார்கிட்டனாலும் ஃபோன் அடிச்சு பேசி அதுல சில குடும்பம் காணாம போயிருது. ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்துருதாங்க. ஒரு குடும்பத்துல எனக்கு ஒரு ஜபகுறிப்பு வந்துச்சு. வாலிப பையன்தான், வாலிப பிள்ளைகள் தான், ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 22 வயசுக்குள்ள நிறைய குடும்பத்துல செல்போன் மூலியமா அந்த வீட்டுல பிள்ளைகளுடைய வாழ்க்கை தடுமாற்றம், பையனுடைய வாழ்க்கையில தடுமாற்றம். சில வீட்டுல அம்மா மாதிரி புலம்பத்தான் செய்யறாங்க. ஐயோ, என் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கு, என் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கு, என் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கு. ஒன்னா ரெண்டா ஏகப்பட்டது வந்துட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா வாலிப பிள்ளைகள் தேவனை தேடாம செல்போனை ஓயாம உட்காந்து தேடிட்டு இருக்கான்னு அர்த்தம். செல்போன்லயே மூழ்கிட்டாங்கன்னு அர்த்தம். 29 வயசு கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. லாக்டவுன் நேரத்தில் சும்மா இருந்தாங்களாம். செல்போன்ல போய் ஏதோ ஒரு ஆப்ல போய் பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 29 லட்சம் சொல்றாங்க. எல்லா பணமும் போயிட்டு, எல்லா பணமும் போயிட்டு. ஆக மொத்தம் என்ன பண்ணன்னு தெரியாம உடனே மருந்து குடிச்சிட்டாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுச்சு. உடனே கூட இருக்கிற எல்லா ஆஃபீஸர் எல்லாரும் வந்துட்டாங்க. உனக்கு என்ன நடந்துச்சு சொல்லு, உன்னை யார் கஷ்டப்படுத்தினா? உடனே சொன்னாங்க, ஆன்லைனில் போய் ஃப்ரீயாக இருந்துன்னு சொல்லி பணம் இன்வெஸ்ட் பண்ணினேன், என்னுடைய முழு அமௌண்ட் எல்லாமே போயிட்டு, வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாயிரும், அதனால் நான் மருந்து குடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. வயசு பார்த்தா 28 இல்லை 29 வயசுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அமௌண்ட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 29-30 லட்ச ரூபா போயிட்டு அப்படின்னாங்க. இந்த கடைசி காலத்தில் ஒரு மனுஷன் எந்த இடத்துல போய் சிக்கி கொள்றான் தெரிய மாட்டுது. ஒரு காலேஜ் படித்த ஸ்டூடெண்ட்டு வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கான். அம்மா டீச்சர் வேலை பார்க்காங்க, வேலைக்கு போயிருந்தாங்க. பையன் வீட்டு விட்டே வெளியில் வரல, மாச கணக்காக வீட்டுக்குள்ளே இருக்கான். என்னன்னு சொல்லி கேட்டா, கையில் 2 செல்ஃபோன் இருக்கு, அவ்வளோதான். அம்மா சாப்பாடு வச்சுட்டு போவாங்க, அந்த ரூமுக்குலாம் வச்சுருவாங்க, அவ்வளோதான். அவன் சாப்பிட்டுட்டு உள்ளே கிடப்பான்.
இன்னொரு வீட்டில் ஒரு வாலிப மகள் தூக்கமே வர மாட்டேங்குது. ஒருவேளை தூங்கிட்டா அப்படின்னா கெட்ட சொப்பனமா வருது. உடனே ஜெபகுறிப்பு வந்துச்சு. என்னன்னு சொல்லி கேட்டேன். என் மகள் மன அழுத்தத்தில் இருக்கா, டிப்ரெஷன்ல இருக்கா, கெட்ட சொப்பனமா வருது, தூக்கம் சரியில்லை, நிம்மதி இல்லை, நல்ல படிச்ச பிள்ளை தான், 2-3 டிகிரி வாங்கியிருக்கான், வயசு பார்த்தா ஒரு 20லேருந்து ஒரு 22-23 வயசுக்குள்ள தான் இருக்கும். அந்த மக எங்க இருக்கா? பக்கத்துல தான் இருக்கா. கொஞ்சம் கொடுங்க. செல்போன் எத்தனை மணிக்கு பார்க்க ஆரம்பிப்பேன்? ஒருவேளை சில நேரத்தில் 8 மணி, இல்லை சில நேரத்தில் ஒரு 9 மணி, சில நேரத்தில் ஒரு 10 மணி. சரி, எப்போ ஃபோனை வைப்பேன்? எனக்கு தூக்கம் வர வரையும் நான் ஃபோனை பார்ப்பேன். சரி, தூக்கம் எப்போ வரும்? அது 1 மணி, 2 மணி, 3 மணி. சரி, அப்படி என்ன பார்ப்பேன்? அதில் ஒரு ஆப். அந்த ஆப் வந்து கர்த்தர் பிரியமான்னு சொல்லி கேட்டேன். இல்லை, பிரியம் இல்லை. அந்த ஒரு ஆப்பை மட்டும் எடுத்துடலாமா அப்படின்னு. உடனே அடுத்த செகண்ட் சரி நான் அந்த ஆப்பை டெலீட் பண்ணிட்டேன். அந்த ஆப்பை டெலீட் பண்ண உடனே அவளுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். கர்த்தர் பூரண விடுதலை கொடுத்தார். ஒரு குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது, தீமை யோசிக்கும் போது தவறுகிறார்கள் அல்லவோ, அவனோட வாழ்க்கையை தவறுதல்ல போய் முடிஞ்சிடும். கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற பிள்ளைகள் தான், ஜெபிக்கிற பிள்ளைகள் தான். ஆனா பகல் நேரத்துல வீட்டுல போய் பார்த்தா நல்ல செல்போன் பார்த்துட்டு இருப்பாங்க. கேட்டா நாடகம் பார்த்தேன், கேட்டா ஒரு சின்ன ஒரு வீடியோ வந்துச்சு பார்த்தேன், நல்ல ஜோக்கா இருந்துச்சு பார்த்தேன், அப்புறம் கொஞ்சம் படம் பார்த்தேன். ஆக மொத்தம் ஒரு 3 மணி நேரம். ஆனா அவங்க வாழ்க்கையில 3 மணி நேரம் தடுமாறிட்டாங்கன்னு அர்த்தம். இப்படி எத்தனை குடும்பத்துல தடுமாறுறாங்க? 1-2 குடும்பமா? நைட் நேரத்துல எத்தனை குடும்பத்துல வீட்டுல எல்லாரும் தலையை குனிஞ்சு உட்காந்துருக்காங்க தெரியுமா? எல்லாம் காரணம் செல்போன் தான். மனைவி முகத்தை பார்த்து பேச முடியல, பெத்த தாய் முகத்தை பார்த்து பேச முடியல, ஏன்னா கையில செல்போன் இருக்கு. காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் சாயங்கால நேரத்துல காலேஜ் முடிச்சுட்டு வெளியில நிற்பாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல நிற்பாங்க, இல்லை உட்காந்துருப்பாங்க. காலையில பஸ் ஸ்டாண்டு வெளியில உட்காந்துருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் இருக்கும். அந்த 10 நிமிஷமும் செல்போனை பார்த்துட்டு குனிஞ்சுதான் இருக்கிறாங்க. அந்த 10 நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியல. அந்த 10 நிமிஷமும் செல்போன்ல ஏதோ போய் பார்த்து அவங்க மைண்ட் ஃபுல்லா அவ்வளவு பிஸியா இருக்கு. இந்த கடைசி காலம் எந்த அளவுக்கு நம்ம தேவனை தேடுறோம். தேவனை தேட 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 ஆசீர்வாதம். ஆனா அந்த செல்போன்ல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. எத்தனையோ குடும்பம் நல்லா இருக்கு, ஆனா எத்தனையோ குடும்பம் தீமையில போய் மாட்டிக்கிடுது. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத ஐக்கியம், தேவையில்லாத செல்போன்ல பல வீடியோக்கள், தேவையில்லாத வெப்சைட்டு, டார்க்கு, எத்தனையோ குடும்பங்கள் தேவையில்லாத இடத்துல போய் சிக்கி கொள்ளுது. அதனால காலவேளையில ஒரு குடும்பம் நன்மை யோசிக்கிறாங்க அப்படின்னா வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. பாவம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா, கிருபையும் சத்தியமும் நமக்கு வேணும் அப்படின்னா அவங்க நன்மை யோசிக்கணும். நன்மை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தான் நன்மை. நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் கூட கர்த்தர் இருப்பாரானால் அவன் முதல்ல நன்மை செஞ்சிட்டு இருப்பான். ஏன்னா கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் நன்மையானதை தருவார். அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் நன்மை செய்யணும் அப்படின்னா, நன்மை செய்யற இயேசு கிறிஸ்து என் இதயத்துக்குள்ள இருக்கணும். என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது என்னோட வாழ்க்கை முழுவதும் மாறும். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா, முதல்ல நன்மை யோசிக்கணுமா. நன்மை யோசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில சகல விதமான ஆசீர்வாதம், கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. தன் பலனை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பம் முதல்ல நன்மை யோசிக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தீமை யோசித்து அவனோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. நம்ம கிறிஸ்டியன் வேதக்காரங்கன்னு சொல்லிடலாம், நம்முடைய வாழ்க்கையில நன்மை இருக்குமானால் பரிபூர்ணமான ஆசீர்வாதம்,
பரிபூர்ணமான நம்பி, பரிபூர்ணமான ஆசீர்வாதம், பரிபூர்ணமான கிஃப்ட் வாங்க முடியும். அந்த பரிபூர்ணமான நன்மையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம கர்த்தருடைய கரத்துல இருக்கணும். ஏன்னா கெட்டு போற உலகம், எத்தனையோ காரியம் இருக்கு. இந்த உலகத்துக்குள்ள போய் எத்தனையோ குடும்பம் கர்த்தரை விட்டு முதல்ல தள்ளி போயிருந்தாங்க. சில குடும்பத்துல பணத்துக்கு முன்னாடியே போயிருந்தாங்க. சில குடும்பத்துல பொருளாசையில கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. சில குடும்பத்துல பெருமை வந்துட்டு, சில குடும்பத்துல சொத்து சேர்த்த உடனே எல்லா காரியத்திலையும் தேவையில்லா எக்ஸ்ட்ரா வார்த்தை, இதெல்லாமே கர்த்தரை விட்டு தள்ளி போறதா. ஒரு மனுஷன் எத்தனை ஸ்டெப்பு வளர்ந்தாலும் எனக்கு இயேசுதான் என்னை ஆசீர்வதிச்சான்னு சொல்லி நம்ம சொல்றதுதான் நமக்கு ஜீவனை தந்திருக்காரு. இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், நான் 2015 2016 பிசினஸ்ல லாஸ் ஆன நாள், 2025 உயிரோட இருக்கேன். என்னை கர்த்தர் தான் எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. கர்த்தர் தான் எனக்கு கிருபை தந்திருக்காரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சொல்றதுக்கு நான் ஒண்ணுமே இல்லை. ரவிராஜ் இன்னைக்கு உயிரோட இருக்க அப்படின்னா சுவாசத்தை கட்டளையிட்டு இருக்காரு, ஜீவ சுவாசத்தை தந்திருக்காரு, உயிர் பிச்சை போட்டிருக்காரு. அவ்வளவுதான். அதனால பேசிட்டு இருக்கேன். அப்போ ஒரு குடும்பம் நன்மையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இயேசுட்ட வரணும். இயேசுட்ட வரணும் அப்படின்னா முதல்ல தீமை வெறுத்திருக்கணும். தீமை வெறுத்தா மட்டும்தான் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி தீமை யோசிக்கிறதையும் விட்டுறணும். ஏன்னா கடைசி காலத்துல தீமை யோசிக்கிறதுக்கு 1000 காரியம் இருக்கு. இந்த உலகத்துக்குள்ள 1000 காரியம் இருக்கு. யாரெல்லாம் தீமையை மட்டுமே யோசிக்கிறாங்களோ இந்த உலகத்துக்குள்ள மட்டும்தான் அவங்க கான்டாக்ட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். பரலோகத்தோட தொடர்புல இல்லை. அதனால பரலோகத்தோட தொடர்பு கொண்டாதான் பரலோக ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ள வரும். நான் அந்த பூமியோட தீமையை மட்டும்தான் நான் எப்போது யோசிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னா அந்த பூமியோடு மட்டும்தான் தொடர்புல இருப்பாங்க. தீமை செய்யறோட பேரை எடுத்து போட்டுருவாரு, பூமியில இருந்து எடுத்து போட்டுருவாரு. அதனால நன்மை யோசித்தா நமக்கு கொஞ்சம் கிருபை சத்தியம்லாம் தருவாரு, பாவ நிவர்த்தி ஆகும். நம்ம கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும் போது கர்த்தர் நன்மையான தருவார். நம்ம இதயத்துக்குள்ளே அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசுவை சொந்த ரட்சராய் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்ம இதயத்துக்குள்ள இருந்து வாசம் பண்ணிட்டார். அந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் நமக்கு எல்லா நாளும் சந்தோஷம்தான். எல்லா நாளும் தேவன் பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் நன்மையான தருவார், தேசம் தன் பலனை கொடுக்கும் எழுதப்பட்டிருக்கு. எங்க வாழ்க்கையிலே நாங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. புதிய நாளிலும் உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க, ஜெப அபிஷேகத்தால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். அதிகால வேளையிலே பிறந்த நாள் திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கொடுக்கட்டும். 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. பரிசுத்தத்தால் நிரப்புங்க, அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிருக்காங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டோம். எல்லா தேசத்துல ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க, வேற வேற சூழ்நிலை இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. தேவனர்லயே அப்ப மினிஸ்டர்ல ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இணைந்திருந்து பொருத்தனை பண்ணிக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்க, அவங்களோட கையின் கீழில் ஆசீர்வதிங்க. காலவேளையிலே அப்போ வெளியில புறப்படுறாங்க, எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் வேலடைங்க. இந்த மாசத்தினுடைய எல்லா தேவைகளெல்லாம் சந்திங்க. யாரெல்லாம் காலவேளையிலே அப்பா இணைந்திருக்காங்களோ கர்த்தர் உங்க பிள்ளைகளோட புறப்பட்டு போங்க. பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடிய குடும்பத்தை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. திருமண காரியத்துக்காக அப்பா ஜெபிக்கிறாங்க, வாசல் திறந்து விடுங்க. பிள்ளைகள் ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. கர்ப்பத்தினியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமா இருக்காங்க, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. பலவீனத்தோடு யாரெல்லாம் படுத்த படுகளை ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் கூட இருந்து பூர்ண சுகமாக்கித்தாங்க. தேவனர்களே அப்போ மினிஸ்டர் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்துல கடன் உபத்திரம், நிறைய பிரச்சனை, பாடுகள், உபத்திரங்கள், கண்ணீரோடு யாரெல்லாம் அப்பா கடந்து போறாங்களோ இந்த நாள்லே உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருந்து அவனுடைய பாரத்தை எல்லாவற்றையும் நீக்கி, எல்லா விதமான தடையெல்லாம் நீக்கி, எந்தெந்த கட்டில் கலந்து எல்லா கட்டெல்லாம் நீக்கி உங்க பிள்ளைகளை பரிபூர்ணம் ஆசீர்வதிங்க. அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் தேவனுடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளில் நன்மையான அப்பா எல்லாம் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. கர்த்தர் நன்மையான தருவார். நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாண்டத்தில் இறங்கி வருதுப்பா.
உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பூரண வரம் எல்லா கிருபையெல்லாம் பரலோகத்தில் இறங்கி வரணும்ப்பா. அதுக்கு தடையாக இருக்கிற எங்களுடைய சுபாவங்கள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் எந்தெந்த தேசத்தில் இருக்காங்களோ எல்லா குடும்பமே ஆசீர்வதிக்கூடணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க, பரிசுத்தவர்களால் நிரப்புங்க. எங்கள் இதயத்துக்குள்ள பிதா, குமரன், பரிசு ஆவியானவர் இருக்கணும். எல்லா தடையெல்லாம் நீக்கி பரிபூர்ணம் ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மேம்பட்டதாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 936306414181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.